பார்த்தீங்கன்னா சில நேரம் சில வசனங்கள் முன்ன பின்ன தான் இருக்கும். நான் சொல்லக்கூடிய வசனங்கள்லாம் நீங்கள் அப்படியே ஒருவேளை நீங்கள் இங்கிலீஷ் பைபிளை ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும். மேக்சிமம் அதில் வந்து எடுக்கல, தமிழ்லேருந்து நான் எடுத்துக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லி in everything give thanks to the Lord. in everything give thanks to the Lord. எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் செய்யுங்க. அப்ப எல்லா காரியத்திலும் நம்ம ஸ்தோத்திரம் பண்றோமா? எல்லா காரியத்திலையும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோமா? in everything are giving thanks to the Lord. It's a question. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. என்ன சொல்லுகிறது? எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அது ஒரு கட்டளை மாதிரி சொல்லப்படுது. ஆனால் கட்டளை இல்லை. ஆனால் வசனம் சொல்லுது எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. அப்படி செய்யறதுதான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தேவனுடைய சித்தம். அப்போ ஒரு தேவ பிள்ளைகள், ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், எது தேவ சித்தம்? நீ நல்ல காரியம் நடக்கும்போது மட்டும் ஸ்தோத்திரம் பண்றது தேவ சித்தம் அல்ல. உனக்கு பிரச்சனையா இருக்கும் போதும், வியாதியா இருக்கும் போதும், பலவீனப்படும் போதும், சோர்வுகள் வரும் பொழுதும், கலக்கங்கள் வரும் பொழுதும், அல்லது பயத்துக்குரிய சூழ்நிலைகள் உங்களை நெருக்கும் போதும், எல்லாவற்றிலையும் கர்த்தரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் அப்படி செய்கிறோம்? why we are doing like that அப்படின்னா, தேவன் எப்போதுமே நல்லவர். God is a good God. நல்லா புரிந்து கொள்ளுங்க. why we are doing it, நாம் ஏன் அதை செய்கிறோம் அப்படின்னா, கர்த்தரிடத்தில் மாற்றம் இல்லை. தேவனிடத்தில் there is no change in God. தேவனிடத்தில் எந்த மாற்றம் இல்லை. அவர் வந்து ஒரு நேரம் உன்னை அடிச்சு நொறுக்கவும், உன்னை வியாதி, எந்த வீட்டிலனா வியாதி போடலாம், எந்த வீட்டில் அவனை அடிக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. God is a good God. தேவன் உனக்கும் எனக்கும் நல்ல தேவனாக இருக்கிறார். எப்போதுமே அவர் நன்மை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். நம்மை சுகமாக்க காத்து கொண்டிருக்கிறார். நம்மை விடுதலையாக்க காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நன்மை செய்வது மட்டும்தான் அவருடைய சித்தம். ஆனா இந்த உலகத்துல வாழுகிறபடினால நம்ம அநேக பிரச்சனைகளை சந்திக்கிறோம், பலவீனங்களை, சில காரியங்கள் நமக்கு அறியாம சத்துருனால பிரச்சனைகள் எழும்புகிறது, போராட்டங்கள் எழும்புகிறது, அல்லது சூழ்நிலை நிமித்தமா வருகிறது, அல்லது மனிதர்கள் மூலமா எழும்புகிறது. பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்கலாம். ஆனால் எல்லா சூழ்நிலை மத்தியிலும் கர்த்தர் அதன் மத்தியிலே நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ண. அந்த சூழ்நிலையை பார்த்து நீ பயப்படாத, இந்த பிரச்சனைகளை பார்த்து கலங்காத, உன்னுடைய வியாதியினுடைய சூழ்நிலைகளை குறித்து யோசித்து நீ கலங்காத. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:25 உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் என்ன செய்தாங்க? சிறையில அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி அவர்கள் கட்டப்பட்டவர்களாக, கையிலையும் காலையும் கட்டப்பட்டவர்களாக தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர் என்ன செஞ்சிருக்கணும்? ஆண்டவர் பாருங்க, ஊழியம் செஞ்சு கடைசியில் ஆண்டவர் இப்படி எங்களை கைவிட்டாரு அப்படின்னு ஒரு நாள் புலம்பல, அல்லது கண்ணீர் விடல, அவங்க 2 பேரும் முறுமுறுக்கல, அவங்க 2 பேரும் என்ன செய்யல, ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து என்ன ஆண்டவரை நம்பி ஊழியத்துக்கு வந்து ஆண்டவர் அதோகதி ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்லல. அதுக்கு பதிலா என்ன பண்ணாங்கன்னா, ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் என்று வேத வசனம் சொல்லுது. அல்லேலூயா. they they prayed and singing hymns to God. தேவனுக்கு என்ன செய்தார்கள்? they prayed, ஜெபித்தார்கள். they started to sing, தேவனை துதித்து பாட ஆரம்பித்தார்கள். அப்ப பிரச்சனை வரும்பொழுது என்ன செய்யணும்? நெருக்க வரும். பாருங்க, அவங்களுக்கு இருந்த பிரச்சனை நமக்கு கிடையவே கிடையாது. அவங்களுக்கு அடிக்கப்பட்டு கை காலும் ரத்தம், 2 கையும் காயும் காலை மாட்டி வச்சிருக்கிறான், காத்து கூட இல்லாத இடம், பெரிய டஞ்சன்ல உள்ள இருக்கிறாங்க, உள்ள அடியில சிறைச்சாலையில் இருக்கு. அப்படிப்பட்ட டஞ்சன்ல இருந்துட்டு அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, கர்த்தரை பாடி துதிச்சு ஆராதிக்கிறாங்க. எப்படிப்பட்ட இரவு நேரத்துல யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. நமக்கு இப்படி நெருக்கம் வந்துச்சா எப்படி இருப்போம்? ரஷ்யால தான் நினைக்கிறேன். ஒரு முறை இந்த சாட்சியை நான் கேட்டேன். ஆண்டவர் விசுவாசிக்கிறவங்கள வந்து ஐஸ், தண்ணி வந்து ஐஸ் மாதிரி இருக்குமா, அந்த ஐஸ்ல போட்டு அப்படியே உள்ள அமைக்கிடுவாங்க. நீ ஆண்டவர் நம்பணும்னா வெளியே வரலாம், இல்லைன்னா உள்ள போயிடும். ஒவ்வொருத்தனா பாஸ்ட் முத கொண்டு வரிசை எல்லாரும் உள்ள அமுக்குறாங்க. ஒருத்தர் செத்து செத்து போயிட்டே இருக்கானா. பாஸ்ட் கீழே இறங்கிட்டார், அவரும் உள்ள அமுக்குறாங்க. நீ என்ன ஆண்டவர் நம்புறியா இல்லைன்னா வெளியே போறியா அப்படின்னு. ஆண்டவர் நம்பலன்னா, இயேசுவை நம்பலன்னா வெளியே போயிடலாம், நம்புறேன்னா அவ்வளோதான், ஆள் அவுட் அப்படின்னாங்க. உடனே அவருக்கு திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சான். பிசா சொல்லிட்டான் போல. என்ன சொல்லிட்டான்? நீ இன்னும் கொஞ்ச நாள் இருந்தன்னா இன்னும் நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லலாம்ல, இல்லைன்னு சொல்லிடு அப்படின்ட்டான்.
இல்லைன்னு சொல்லிட்டான். இல்ல இல்ல ஆண்டவர் நம்பல அப்படின்றான். அவன் நம்பணும். அவன் மேல ஏறின உடனே எந்த ஆள் இவன் மேல இருந்து அந்த அதிகாரி பார்த்துட்டு இருந்தாரு, அந்த அதிகாரி கீழே இறங்கிட்டாராம். நான் இயேசுவை நம்புறேன் அப்படின்னு. என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, எல்லாம் செத்தவனுக்கு பக்கத்துலலாம் ஒவ்வொரு தேவதூதன் ட்ரெஸ் வச்சு ரெடியா நின்னானா. ஒவ்வொரு செத்தவனுக்கு பக்கத்துல அமிக்கி சாக யாண்டுருக்காக சாகுறான். அவன் பக்கத்துல ரெடி. அவன் சாகும்போது அவனோட ட்ரெஸ் போட்டு பரலத்துக்கு கூட்டு போயிட்டாங்க. இதை அவன் பார்த்துருக்கான். அந்த அதிகாரி பார்த்துருக்கான். இதை பாஸ்ட் வேணான்னு இவன் நினைச்சிருக்கான். உடனே போய் அந்த ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுருன்னு சொல்லி அவன் கீழே இறங்கிட்டான். இயேசு நம்புறேன்ட்டு. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க. கர்த்தருக்காக நாம் நிற்க பழக வேண்டும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை யூ மஸ்ட் ஸ்டாண்ட் ஃபார் காட். ஆண்டவருக்காக நிக்கணும், துணிஞ்சு நிக்கணும். இந்த நாட்கள் அப்படிப்பட்ட நாட்கள் தான் நம்ம வாழ்கிறோம். அடிச்சா அடி, ரத்த சிந்துனா சிந்து, ஜீவனை கொடுக்கும் கர்த்தருக்காக தயாரா இருக்க. ஹல்லேலூயா. அதுதான், அப்படிதான் ஒரு தேவ பிள்ளை வாழணும் இந்த நாட்கள்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம நாடு இருக்குது. ஹல்லேலூயா. அதனால நீங்க சூழ்நிலையை பார்த்து கலங்கிட்டு என்ன செய்யக்கூடாது. ஐயோ இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு. சில பேர் அப்படிதான். நம்ம சொகுசுக்கு ஏற்ற மாதிரி சர்ச்சுக்கு வருவோம், நம்ம நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வருவோம். அப்புறம் லேசா ஆயிடுச்சுன்னா அப்புறம் அப்புறம் கத்துட்டு அப்புறம் சொல்லிக்கலாம் பிரதர், அப்ப ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம் பிரதர். இல்ல அப்புறம் அப்ப என்ன கத்தர் என்ன ஆர்எஸ் காரன் 100 பேரை அடிச்சு அனுப்பிடுவார். கத்தர் அடிச்சு நொறுக்குற அப்பதான் சரியா வாங்கிடுவார். அதனாலதான் பாருங்க, யோசிச்சு பாருங்க. வட இந்தியாவில் நம்மளோட அதிகமான உபத்திரவங்கள் ஏற்படுது. ஆனா அவன் நிறைய பேர் ஆண்டவரை பிடிச்சி நம்பி பெரிய ரிவைவலே ஏற்பட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்கிறார்கள். அல்லேலூயா. உறுதியா இந்த நாட்கள்ல நாம் கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ளணும். ஆண்டவரை ரொம்ப உறுதியா ஆண்டவருக்காக செய்வேன். ஆண்டவருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக காலைல எழும்பி ஜெபம் பண்ணுவேன், மற்றவங்களுக்கு சொல்லுவேன், சுவிசேஷம் சொல்லுவேன், அடிச்சாலும் பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்ல, பயப்பட மாட்டேன். இந்த ஒரு முடிவுக்கு, ஒரு தீர்மானத்துக்கு நம்ம வரணும். அல்லேலூயா. வந்துருவோமா? புது ஒரு இடத்துல அப்படி ஒரு தீர்மானத்தோட போங்க. இப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் இப்படிதான் கர்த்தரை துதித்தாங்க. வேத வசனம் சொல்லுது, இவங்க போய் சுவிசேஷமே சொல்லல. நீங்க அந்த அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க சுவிசேஷமே சொல்லல. சிறைச்சாலைக்காரன் ஓடி வந்து என்ன செய்யறான்? நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் அப்படின்றான். நீங்க அதை வாசித்து பார்த்தீங்கன்னா விளங்கும். அவங்க சுவிசேஷம் சொல்ல எதுவுமே சொல்லல. இவங்க பாடிட்டு இருக்காங்க, துதிச்சிட்டு இருக்கான், அவன் கேட்டுட்டு இருந்தான். அவ்வளவுதான். அப்ப இவன் எங்கேயோ ஒரு முறையோ அல்லது பவுல் கேட்ட சுவிசேஷம் எதை கேட்டிருக்கான். அவன் என்ன செய்யறான்? நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? He was pricked in his heart. அவனுடைய இருதயத்துல குத்தப்படுகிறான். அவனுடைய இருதயத்துல குத்தப்பட்ட ஆண்டுட்ட என்ன செய்யறான்? சரணடைகிறான். இதுதான் நம்ம தேசத்துக்கு தேவை. அல்லேலூயா. இதுதான் நம்ம தேசத்துக்கு தேவை. நம்ம போய் அவனுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள் சொல்றது இல்லை. அவன் வந்து வரமாட்டான். நீ நல்லா ஜெபம் பண்ணனா அவனுடைய இருதயத்தை கர்த்தர் தொடுவார், அவனே ஓடி வருவான். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் பார்க்கிறார். நம்ம வந்து நீல் டவுன் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து, ஆண்டவரை எங்களுக்கு ஜனங்களை கொடுங்க, ஜனங்களை தொடுங்க, சுற்றி வாழ்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். நம்ம வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் லிவிங்ல போயிட்டே இருக்கிறோம் நாளுக்கு நாள். அந்த கம்ஃபர்டபுள் லிவிங்ல இருந்து என்ன செய்ய முடியல, லேசா கூட நம்மளால திரும்ப முடியல. ஏன்னா அது இல்லை. யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் திடீர்னு எல்லாம் போயிடும். அப்படிப்பட்ட நாட்கள் வரதான் போகுது. பல தீர்க்க தரிசனங்கள் ரீசெண்டாக பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பல தேவ மனிதர்கள் திருப்பி மறுபடியும் சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கடைசி நாட்கள்ல நாம் இருக்கிறோம். கடைசி நாட்கள்ல எதுனாலும் நடக்கலாம். எக்கனாமி டவுன் ஆகிட்டு தான் இருக்கு. இங்க மட்டும் இல்ல, எல்லா தேசத்திலையுமே. எப்ப என்ன ஆகும் தெரியாது. ஆனா எப்பயுமே கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ள பழகுங்கள். அல்லேலூயா. உறுதி ஆண்டவரை பிடிச்சிருங்க. வேற வழியே கிடையாது. ஆண்டவரை நோக்கி நம்முடைய கம்ஃபர்டபிள்லாம் தூக்கி போட்டு, ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பாதத்தில் கிடக்க ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாமே சீரா போகும். இல்லைன்னா எனக்கு தெரியாது. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அது அப் டு யூ. உங்களை பொறுத்த வரைக்கும் அது என்னவோ அதான். நீங்க ஆண்டவரை உறுதியா பற்றி, ஒரு நேரத்தை போல ஒரு நேரம் இருக்காது. நல்லா புரியுது. எல்லாம் ஸ்மூத்தா இருக்கு பிரதர், எவ்ரிதிங் கோயிங் ஃபைன் பிரதர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அடுத்த வருஷம் அப்படி இருக்குமா அப்படி எனக்கு தெரியாது. அதுக்கு அடுத்த வருஷம் அப்படி இருக்குமா தெரியாது. நிறைய தேவ மனிதர்கள் அவர் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்களை அடுத்த வருடம் மிகவும் மோசமான வருடம் தான் சொல்றாங்க. கர்த்தருடைய வருகை மிக சமீபம். நல்லா புரிந்து கொள்ளும். ஆண்டவருடைய வருகை மிக சமீபமா இருக்கு. மிக மிக சமீபமா இருக்கு.
ஏன்னா ஆண்டவர் வாசலுக்கு நேரம் வந்துட்டே இருக்காரு. அதற்குரிய அறிகுறிகளும் அடையாளங்களும் ஏராளமா அந்த பூமியில் நடந்துட்டே இருக்கு. முன்னாடி இருந்த விட நானே என் வாழ்க்கையில ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவங்களை கேட்டிருக்கிறேன். ஆனா இப்ப கண் கூட நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பாஸ்டர் விக்டியான்ராஜ் சொல்லி ஒரு தேவ மனிதர் திருச்சியில இருந்தாரு. அவர் இறந்துட்டாரு. அவர் சொல்லுவார் ஒரு காலத்துல, இந்த மாதிரி கார்டு வரப்போகுது, அதுல உங்க நம்பர் போட்டிருக்கோம், எல்லாருக்கும் நேஷனல் ஐடி கொடுப்பாங்க. இதெல்லாம் அவர் அந்த காலத்துல சொன்னது. அதெல்லாம் இப்ப வந்துருச்சு ஏற்கனவே. அப்புறம் வந்து அவர் சொன்னாரு, இது வைப்பாங்க, கையில சிப் வைப்பாங்க, அதெல்லாம் பயோ சிப் வந்துருச்சு. இதெல்லாம் எப்போ சொன்னார்னா, நான் வாலிப வயதுல கல்லூரியில படிக்கிற நாட்கள்ல ஆலயத்துக்கு போகும்போது அப்போ சொன்ன தீர்க்க தரிசனம் இன்றைக்கு நிறைவேறிச்சு. அப்படின்னா என்னன்னா, கர்த்தருடைய வருகை நாட்கள் சமீபித்து கொண்டே இருக்கு. அப்படி சமீபிக்குதுன்னா நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம வந்து அதை ரொம்ப லகுவாக லேசாக நீங்க எடுக்கக்கூடாது. எப்பயுமே உறுதியாக கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். வேதவசனம் சொல்லுது, எபிரேயர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம், எபிரேயர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. எபிரேயர்கள் நிருபம் 13:15. ஆகையால் சரி ரைட் வாசிங்க. ம் ஆங்கிலத்தில் ஒரு ஆள் வாசிங்க. Continually offer the sacrifice of ஆமா பாருங்க, through our fruit of our lips, நம்முடைய அந்த நாவுனால கர்த்தருக்கு என்ன செய்யறோமா? sacrifice of praise. ஆண்டவருக்கு என்ன செய்யறோம்? துதிக்கிறோம். என்ன துதிக்கிறோம்? ஒரு துதி பலியை செலுத்துகிறோம். சும்மா பாடுறது இல்ல. நிறைய பேர் நினைக்கிறாங்க பாடுறோம் ஏதோ வந்து கை தட்டுறோம், அப்படி இல்ல. நீங்க பாடி கர்த்தரை துதிக்கும் போது you are giving a sacrifice to God. நீங்க தேவனுக்கு என்ன செய்கிறீங்க? ஒரு பலியை செலுத்துகிறீர்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பலி செலுத்துறது சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொன்னாவே என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு இருக்கிற பெஸ்டானதை விட்டு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு இருக்கிறத சிறப்பானதை கொடுக்குறீங்க. யாருக்கு? கர்த்தருக்கு. அதுதான் சாக்ரிஃபைஸ். ஆபிரகாம் தேவன் ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொன்னார், உன்னுடைய மகனை கொண்டு வந்து பலியிடு அப்படின்னாரு. அது என்னது? அவனுக்கு மிக பெஸ்ட். அவனுக்கு மிக சிறந்தது தான் அவனுடைய குமாரன். அவனுக்கு சிறந்த குமாரன் என்ன செய்யறான்? அவன் மோரியா தேசத்தினுடைய மலை மேல மேல கர்த்தர் குறிக்கிற மலையில கொண்டு வந்து பலியிடுகிறான். அப்படி பலியிடும் போது யோசித்து பாருங்க, அவனுடைய இருதயத்துல உண்மையாவே ஈசாக்கு செத்துட்டான். இருதயத்துல உண்மையாவே ஈசாக்கு செத்துட்டான். அதான் உண்மை. ஈசாக்கை பொறுத்த வரைக்கும் தூக்கிட்டு வந்தான், கூட்டிட்டு வந்தான், அவன் கட்டையை கொண்டு வந்தான், அடிக்கிட்டான். அவனை சுத்தி எப்ப கிடத்தினானோ அப்ப உண்மையிலே ஈசாக்கின் மேல இருந்த ஆசை ஆபிரகாமுக்கு போயிடுச்சு. அப்படின்னா அவனுக்கு இருந்த சிறப்பானதை கர்த்தர் கொடுத்துட்டான். எப்ப கொடுக்குறானோ அவன் இருதயத்துல ஆசை போயிடும். அல்லேலூயா. அதுதான் உண்மை. நல்லா பாருங்க, நீ கர்த்தருக்காக சிறப்பானதை உன்னால கொடுக்க முடியலன்னா நீங்க கொடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். சிறப்பானதை ஆண்டவருக்காக விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதன் மேல இருக்கிற ஆசையை கர்த்தர் எடுக்க வச்சிருவார். ஏன் அதை செய்யறாரு அப்படின்னா, இவன் உண்மையாவே என்னை நம்புறானா இல்லையா, உண்மையாவே என்னை விசுவாசிக்கிறானா இல்லையா, கர்த்தர் அதை டெஸ்ட் பண்றார். God is testing you. உங்களுடைய விசுவாசத்தை பரிசோதிக்கிறார், உங்களுடைய நிலையை அவர் பரிசோதிக்கிறார். அப்ப சிறந்ததை கர்த்தர் கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். நல்லா புரியுதுங்களா? God is expecting you. அதை வந்து ரொம்ப லேசா எடுத்துக்க முடியாது. அப்ப என்ன செய்யறோம்? வேத வசனம் சொல்லுது sacrifice of praise. நீங்க வந்து தேவ சமூகத்துல நீங்கள் துதிக்கிறீங்க, பாடுறீங்க அப்படின்னா எனக்காக பாடல, தேவனுக்காக பலி செலுத்தி பாடுகிறீர்கள். அல்லேலூயா. ஏதோ 4 பேர் கை தட்டுறாங்க, அதனால தான் சரி உற்சாகமா கை தட்டுங்க, நல்லா பாடுங்க, சத்தமா பாடுங்க. ஏன் சொல்லுகிறோம்? நீ கர்த்தருக்கு பாடும்போது நீ சிறப்பானதை செய்யணும். அல்லேலூயா.
நல்லா புரியுதுங்களா? நீங்க ஆண்டவர் சொல்லும் போது சோடா சொட்டையை கொடுப்பீங்களா? ஏதோ ஆண்டவர் போனா போகுது, இந்தா 2 பைசா 5 பைசா 10 பைசா அப்படி கொடுப்பீங்களா? சொல்லுங்க. நிறைய பேர் அப்படி நம்முடைய எண்ணங்கள் குறைவாக இருக்கு. எண்ணங்கள் ஒரு மட்டமான எண்ணங்களாக இருக்குது. அநேக சமயத்துல தேவனுடைய பிள்ளைகள் மட்டமான எண்ணங்களோடு இருக்கல. கர்த்தர் கொடுக்கும்போது சிறந்ததை கொடுக்க வேண்டும். ஆபேலும் காயினும் தேவனுக்கு பலி செலுத்த வந்தாங்க. ஆனா காயினும் சிறந்ததை கொடுத்தான்னு தான் வசனம் ஆங்கிலத்தில் அப்படித்தான் சொல்லியிருக்கு. ஆனா சிறந்ததை கொடுத்தான்னா தேவனுக்கு பிரியமானதை கொடுக்கல. ஆபேலும் கொடுத்தான், காயினும் கொடுத்தான். ஆனா ஆபேல் தேவனுக்கு பிரியமான சிறந்ததை கொடுத்தான். ஆனா காயில் தேவனுக்கு பிரியமில்லாததை சிறந்ததை கொடுத்தான். அப்ப 2 பேரும் சிறந்ததை கொடுத்தார்கள். ஆனா எது தேவனுக்கு பிரியமோ அதை நாம் கொடுக்க வேண்டும். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமானது என்னது? நல்லா வாயை திறந்து துதிக்கணும். அல்லேலூயா. வாயை திறந்து பாடணும். நான் உங்களுக்கு இனிமே அடுத்த வாரத்துல இருந்து சொல்லவே மாட்டேன். வாயை திறங்க, கையை தட்டுங்க, பாட்டு பாடுங்க சொல்ல மாட்டேன். நீங்களே பாடணும். செய்வீங்களா? அல்லேலூயா. சில நேரம் பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது, கையை தட்டும்போது, சிரிக்கும் போது எவ்வளவு சத்தமா பேசுறோம். வீட்டில் ஏதாவது நம்ம 4 பேரோட பேசும்போது எவ்வளவு சத்தமா பேசுறோம். ஏன் கோயிலில் வந்தவொன்னு பக்தியா மாறிடுறீங்க? சார் உங்களை போல பக்தியான உலகத்துல யாருமே இல்லையா? மாலை போட்டு வரவேற்கணும். அப்படி ஆயிரும். அப்படி ஆகாதீங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஊர் அப்படிப்பட்ட ஊர். ஏன்னா எப்ப பார்த்தாலும் இப்படி கும்பிட்டு பழகிட்டோம். அதனால இங்க உள்ள வந்தோடனே அப்படியே கும்பிட்டு அந்த மாதிரி தூக்கி எறிங்க. கர்த்தருக்காக சத்தமா பாடுங்க, சத்தமா கை தட்டுங்க. அல்லேலூயா. அதுல இருந்து அந்த அந்த ஒரு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டில இருந்து வெளியே வாங்க. நான் சொல்லல, வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது. சங்கீதம் 100 முதல் வசனம் வாசிங்க. சாம் 101ல பாருங்க, இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கு. சாம் 101ல மேக் அ ஜாய்ஃபுல் நாய்ஸ் டு த லார்ட் ஆல் யூ லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்படி என்னது? கர்த்தருக்கு சந்தோஷத்தோட சத்தமா நாய் செலுப்பு, சத்தம் போடு. இல்லையா? தமிழ்ல எப்படி இருக்கு? இதுல கொஞ்சம் ரொம்ப பாலிசி சொல்லியிருக்கு. கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆங்கிலத்துல இந்த எல்லா வெர்ஷன்ல இப்படிதான் போட்டிருக்கு. எப்படின்னா மேக் அ ஜாய்ஃபுல் நாய்ஸ். நாய்ஸ் என்னது? சத்தம். நல்லா அல்லேலூயா எல்லாம் சொல்லுங்க. கேட்கல. அல்லேலூயா. சாப்பிடவே இல்லை நீங்க. சாப்பிட்டுருந்தீங்கன்னா இவ்வளவு சத்தி இருக்கும். அல்லேலூயா. இந்த மாதிரி பாடும்போது சத்தம் வரும். பாடும்போது சத்தம் வரும். பயப்பட வேண்டாம். யாருக்கும் பயமே வேணாம். சத்தமா நல்லா கர்த்தருக்காக சொல்லுங்க. ஏன்னா எப்ப நீங்க சத்தம் போடுறீங்களோ, இன்னும் சில சபைகள்னு பார்த்துருக்கேன், ஜாய்ஃபுல்னஸ்னா ஓன்னு கத்துவாங்க. தப்பு இல்லை. ஏன்னா வசனம் அதுதான் சொல்லி கொடுக்குது. மேக் அ ஜாய்ஃபுல் நாய்ஸ். நல்ல சந்தோஷத்தோட பாடி கர்த்தரை துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். அப்ப அந்த சத்தத்தோட துதிக்கும் போது நீங்க துதிக்க 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 தேவனுடைய மகிமின் பிரஸ்தனம் உங்களை இறங்கும். அல்லேலூயா. அதுதான் உங்களுக்கு வெப்பனா மாறுது. அதுதான் உங்களுக்கு ஆயுதமா மாறுகிறது. ஆவிக்குரிய வெப்பனா. இட் இஸ் சேஞ்ச் as a spiritual weapon. பாருங்க 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம் பாருங்க. 2 Chronicles chapter 20 verse 21. 2 நாளாகமம் 20 21. 20 இருந்து கூட பாருங்க. சரி. ம். 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 ம்.
பாருங்க, இங்க வேத வசனம் சொல்லுது, முதல் வசனத்துல அதிகாலமே எழுந்திருந்து, இவங்கெல்லாம் எப்ப இருக்கிறாங்க? மார்னிங் அதிகாலமே எழுந்திருச்சு போனாங்க. ஆனா ஜெகோசபாத் என்ன செய்யறான்? வேத வசனம் சொல்லுது, அவர் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், கர்த்தரை துதிக்கிறதுக்கு ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் இதெல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு? God is a good God. God, praise the Lord, His mercy endureth forever. God is good, His mercies endureth forever. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Praise the Lord, His mercy endureth forever. Amen. பாருங்க, எப்போதுமே அதை சொல்லுங்க. ஏன்னா இவங்க இதை தான் பாடிட்டு போனாங்க, பெருசா பாட்டு இல்ல. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதை சொல்லிக்கிட்டே பாடிட்டே தூச்சிட்டு போறாங்க. எங்க யுத்தத்தில் யோசிச்சு பாருங்க, உலகத்துல எங்கேயுமே நடக்காத ஒரு காரியத்தை அவன் செய்யறான். யாருமே யுத்தத்துக்கு போகும்போது பாடிட்டு இருக்க மாட்டாங்க. இப்ப இந்த இது மட்டும் போடுறான், அந்த தேசத்தினுடைய தேசபக்தி பாடல் போடுவாங்க, அவ்வளவுதான். அது சில நேரம் செய்யறான், அது கூட சில. இங்க வேத வசனம் சொல்லுது, ஜெகோஷாபாத் என்ன செய்யறான்? அவன் கர்த்தரை துதிப்பதற்கு ஆட்களை நிறுத்தி கர்த்தரை துதிக்கிறார்கள் யுத்தத்துல. இவர்கள் தேவனை துதித்து போகும்போதே கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அவர்களுக்குள்ளே ஒருத்தர் யுத்தம் பண்ணி அவர்களே செத்து போறான். அல்லேலூயா. அப்ப நமக்கு விரோதமா இருக்கக்கூடிய காரியங்கள், அது பலவீனங்களா இருக்கலாம், நோய்களா இருக்கலாம், சத்துருடைய கிரியைகளா இருக்கலாம், மனிதர்களா இருக்கலாம், வேலை செய்யற இடங்கள்ல மனிதர்கள் நமக்கு விரோதமாக பேசலாம், விரோதமாக எழும்பலாம், என்ன காரியமா இருக்கலாம். அல்லது நீங்க வீட்டுக்கு அருகாமையில விரோதமான எந்த காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் கர்த்தர் அதை மடங்கடிக்க பண்ணுவார். அல்லேலூயா. இதுக்கு செய்ய வேண்டியது, கர்த்தர் என்ன செய்யறாரு? துதிக்க தான் சொல்றாரு. God is telling you to worship the Lord. God is telling you to thank the Lord. கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படி, கர்த்தருக்கு துதிக்கும்படி கர்த்தர் சொல்றாரு. யோசித்து பாருங்க, கர்த்தர் எவ்வளவு நன்மைகள் அந்த ஆண்டு முழுவதும் செஞ்சிருக்காரு. இந்த ஆண்டு முழுவதும் எவ்வளவு நன்மைகள் ஆண்டு செஞ்சிருக்காரு. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை போகும்போதும் வரும்போதும் பாதுகாக்கிறார். எத்தனையோ டிராவல் போறோம். சில பேர் இப்போ நேற்று கூட கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கூட ஒரு கர்நாடகா பக்கத்தில் 2 லாரியும் இதுவும் மோதி எத்தனை பேரை மறிச்சிட்டாங்க. நம்ம எவ்வளோ டிராவல் போகிறோம், வண்டியில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், நிறைய பேர் ஃப்ளைட்டில் போகிறோம், என்னென்னமோ செய்கிறாங்க, எங்கெங்கேயோ டிராவல் பண்ணுறோம். ஆனால் எல்லா டிராவல்லையும் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். ஏன்னா அவருடைய கிருபை, அவருடைய இரக்கத்தினால் உங்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. அப்ப தேவன் ஒவ்வொருவரும் இவரை பாதுகாக்கிறார், நம்மளை போஷிக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க சாப்பாட்டை ரொம்ப லேசா எடுக்காதீங்க. நல்ல சாப்பாடு பிரதர், சூப்பர் சாப்பாடு பிரதர். சாப்பாடு இல்லாத ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க நம்ம தேசத்துல. அல்லேலூயா. அது ஒரு அட்வான்டேஜா எடுக்கக்கூடாது. நீங்க சில பேர் நீங்க நினைக்கிறீங்க ரேஷன் அரிசியை நம்ம தப்பா சொல்ல முடியாது. ஒரு காலத்துல நான் கூட அப்படி தப்பா யோசித்தேன். ஆனா ஜனங்கள் இங்க பக்கத்துல இருக்க ஜனங்கள் என்கிட்ட ரேஷன் அரிசிக்கு கார்டு கொடுங்க. இது மாத்திரம் இல்ல, நம்ம தேசத்துல எத்தனையோ அப்படின்னா என்னன்னா அதை தான் வாங்கி சாப்பிடுறோம். நம்ம காசு கொடுத்து நம்மளால 100 ரூபாய் கொடுத்து அரிசி வாங்க முடியும். ஆனா அவனால அதை கொடுத்து வாங்க முடியாத நிலையில இன்னைக்கு இருக்காங்க ஜனங்கள். அந்த அரிசி இருந்தா போதும், இந்த மாதத்தை ரன் பண்ணலாம். அப்ப என்ன என்ன நிலைமைனா, அப்ப யூ மஸ்ட் தேங்க் தி லார்ட். கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, எங்களை நல்ல சாப்பாடு கொடுத்து எங்களை வச்சிருக்கீங்க ஆண்டவரே, அதுக்காக ஸ்தோத்திரம். வாரெல்லாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. யுத்தம் வந்தால், யுத்தம் மட்டும் வந்துச்சுன்னா நீங்க நினைக்கிற மாதிரி, நீங்க நினைக்கிற சாப்பாடு உங்களுக்கு கிடைக்காது, ஹோட்டல்ஸ் இருக்காது, எங்கேயும் ஆர்டர் பண்ணி சுமோட்டோவோ சுப்டாவோ எதுவுமே வராது, டப்பா தான் வரும். யோசிச்சு பாருங்க. உண்மைதான். யுத்தம் பண்ணா அவன் ஓடி ஒளிஞ்சிருவான், எல்லாம் கடையெல்லாம் அடைச்சிருவான், எல்லாம் சாப்பாடு கிடைக்காது, வறுமை வர ஆரம்பிக்கும். தேவன் நம்முடைய தேசத்தை பாதுகாக்கிறார், ஜனங்களை பாதுகாக்க விரும்புகிறார், போஷிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழியில அரசாங்கத்தின் மூலம் உணவு கிடைக்க பண்ணுகிறார். அப்ப தேவன் பராமரிக்கிறார். அதை அட்வான்டேஜா எடுக்க முடியாது, அதை பெரிய ஒரு அங்கீகாரமா யோசிக்க முடியாது. கர்த்தர் நம்மளை போஷிக்கிறார், சாப்பாடு கொடுக்கிறார், உணவு கொடுக்கிறார், நல்ல ஆடைகள் கொடுத்திருக்கிறாரு. நிறைய பேர் ட்ரெஸ் கிடையாது,
யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த வருடத்துல செய்யலைன்னா ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, ஒரு 4 பேருக்கு நான் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன், 4 பேருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன், 4 பேருக்கு ஏதாவது செய்வேன் அப்படின்னு சொல்லி, யூ மஸ்ட் ஹேவ் ஒரு குட் ஆட்டிடியூட், ஒரு நல்ல ஒரு எண்ணங்களை நாம் வளர்க்க வேண்டும். அல்லேலூயா. அவங்களுக்கு செய்யணும். நீங்க கொடுத்தனா கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஜெரிசவுலி பற்றி உங்களுக்கு சாட்சி சொல்லியிருக்கேன். அவர் ஜெரிசவுலி வந்து அவர் ஊழியத்துக்கு ஆரம்பத்தில் வரும்போது 2 சட்டை தான் இருக்கும், 2 பேர் ஆஃப் ஷர்ட்ஸ் தான் ஜெரிசவுலி வச்சிருப்பார். அவர் சொல்லுவார், கெனத் கோப்லான்னு சொல்லுவார், ஒன்று அவர் யூஸ் பண்ணுவார், அடுத்த நேரம் ஒன்று துவைப்பார், அடுத்த நேரம் ஒன்று போடுவார், அடுத்து வாஷ் பண்ணுவார். எங்க மீட்டிங் போனாலும் அதான் செய்வார். ஆனா அவர் என்ன முதல்ல என்ன செஞ்சாரா, ஷர்ட்ஸ் இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் அவர் கிடைச்ச காணிக்கையில முதல்ல சட்டை கிட்ட வாங்கி கொண்டு போய் அங்க உள்ள பூவர் கொடுத்தாராம். அப்படியே செஞ்சு 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 ஒவ்வொன்றா கொடுத்து அவரு 9 ஃபிளைட் வாங்கி 9 ஊழியக்காரர் கொடுத்துருக்காரு. எந்த நிலைமையில எங்க போயிருக்காரு பாருங்க. சட்டை போடுறதுக்கு இல்லாதனால கர்த்தர் 9 ஃபிளைட் வாங்குறதுக்கு பணம் கொடுத்து 9 ஃபிளைட் வாங்கி ஊழியக்காரங்க கொடுத்தாரு. அப்ப யோசித்து பாருங்க. நான் கூட அவருடைய ஒரு சாட்சியை நான் கேட்டிருக்கேன். ஒருத்தனுக்கு வந்து பைக் இல்லையா, அப்ப கர்த்தர் சொன்னாரா, இவனுக்கு வந்து பைக் வாங்கி கொடு அப்படின்னாரு ஆண்டவர். அந்த பைக் பயங்கரமான பைக், அதை பார்த்தா கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல எல்லாம் 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா வரும் பைக்கு. அப்படி பயங்கரமான பைக். அந்த பைக்கை வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்து ஜெபம் பண்ணி அந்த ஆளை கூப்பிட்டு விட்டு, இந்த பைக்கை கர்த்தர் உனக்கு கொடுக்க சொன்னார் அப்படின்னாரு. அவன் ஒரு சுவிசேஷகர். அந்த பைக்கை வாங்கிட்டு போய் நேர போய் ஒரு ஆளுக்கு, இந்த பாரு பாத்தியா பைக் எப்படி இருக்குன்னாங்க. அவன் சொன்னா, எங்கடா வாங்கின, இவ்வளவு பெரிய சூப்பரான பைக்கா இருக்கு. பைக்கை வச்சு சொல்லி அவனுக்கு சுவிசேஷம் சொல்லி அவனை பேப்டிசம் கொண்டு வந்து கூட்டு வந்துட்டாரான். அல்லேலூயா. அப்ப பாருங்க எப்படிலாம் தேவனுடைய ஊழியர்கள் வேலை செய்யறாங்க. அப்ப தேவன் எங்க இருந்து எங்க கொண்டு வர்றாரு, ஒண்ணுமில்லாத இடத்துல இருந்து கொண்டு வர்றாரு. நம்ம ஒண்ணுமில்லை நினைக்க கூடாது. எவனுக்கு நம்மளாம் என்ன இருக்கோ அதை ஜனங்களுக்கு சுவிசேஷமாக விதைக்க பழக வேண்டும். அல்லேலூயா. சும்மா கொடுக்காதீங்க, கொடுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க. அவன் ஏத்துக்கிறானோ ஏத்துக்கிறாளையோ அது அவன் பாடு. கொடுங்க, 4 பேர் கொடுங்க. கொடுத்துட்டு என்ன செய்யுங்க, ஆண்டவரை பத்தி சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இயேசு நம்பு, நீ அப்பதான் ரட்சிக்கப்படுவ, அப்பதான் பரலோகம் போவ, உங்களால முடிஞ்ச என்ன தெரியுமோ அதை சொல்லுங்க. அல்லேலூயா. பிரதர் எனக்கே இல்லை அப்படி சொல்லாதீங்க. எனக்கே கஷ்டமா இருக்கு, என்ன கஷ்டமா இருந்தாலும் உங்களால முடிஞ்ச செய்யுங்க. நம்ம சர்ச்சில் கூட சில பிள்ளைங்க காணி கொண்டு வந்து கொடுத்தாங்க, வருஷம் பூரா சேமிச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப தேவனுடைய பார்வையில வெளியேறப்பட்டது. அல்லேலூயா. நல்ல புரிந்து கொள்ளுங்க. அப்ப வந்து இந்த ஒரு எண்ணம் நமக்கு எப்போதுமே வேணும். கர்த்தருக்காக நான் துதி பலியை செலுத்துகிறேன், ஆராதனை செலுத்துகிறேன், கர்த்தருக்காக நிற்கிறேன், கர்த்தர் நல்லவர். எந்த சூழ்நிலை, என்னுடைய சூழ்நிலைகள் கடினமா இருக்கலாம், பிரச்சனைகள் கடினமா இருக்கலாம், எனக்கு பயத்துக்குரிய காரியங்கள் இருக்கலாம், ஆனா கர்த்தர் மாறாதவர். அந்த நேரத்துல கர்த்தர் துதிக்கணும். அல்லேலூயா. அந்த நேரம் கர்த்தரை ஆராதிக்கணும். அப்ப என்ன செய்கிறது, நாம் துதிக்கும் போது அது பெரிய வெப்பனாக மாறுது, ஒரு பெரிய ஆயுதமாக மாறுகிறது, அது சத்துருவை வீழ்த்துகிறது. அல்லேலூயா. இன்னொரு காரியம் பாருங்க, இங்க சங்கீதம் 100:5 வசனம். சங்கீதம் 100:5 வசனம். Enter into his நாங்க வசனம் வாசிங்க. Enter into his gates with thanksgiving and a thank offering, and into his courts with praise. Be thankful and say so to him, bless and affectionately praise his name. இங்க வேத வசனம் சொல்லுது, give thanks offering. எங்க enter into his gates, தேவனுடைய ஆலயத்துக்குள்ள நுழையும் போது. எப்போ ஆலயத்துக்கு நுழையுது, இங்க வந்து ஆலயத்துக்கு நுழையும் இல்லை, எப்ப நீங்க துதிக்கிறீங்களோ அப்ப you are entering into the gate. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு நம்ம வச்சிருக்கிறத ஒரு கட்டடம் கட்டி வச்சிருக்கிறோம். அவங்க அன்றைக்கு சொல்லப்படுகிற ஆலயத்தினுடைய வாசல் என்பது அவங்க இருந்த கூடாரத்தை சொல்றாங்க. அன்னைக்கு கூடாரமே இல்லை. அப்ப கூடாரம் எங்க இருக்கிறது, எப்ப நீங்க துதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, கர்த்தரை பிரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம், அது கூடாரமாய் மாறிவிடுகிறது. அல்லேலூயா. அது கூடாரமாய் மாறி, அது உங்க வீடா இருக்கலாம், எந்த இடமா இருக்கலாம், எந்த இடத்துல இருந்து கர்த்தரை துதிக்கிறீங்களோ, ஆராதிக்கிறீங்களோ, நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ, அப்ப நீங்க கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிறீங்க, தேவனுடைய கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்கிறீங்க. இங்க வேத வசனம் சொல்லுது, enter into his gates with thanksgiving. நன்றியோடு கூட என்ன செய்றீங்க,
அவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய கேட்ல உள்ள போறீங்க. அண்ட் தேங்க் ஆஃபரிங் இன்டு ஹிஸ் கோர்ட்ஸ். அவருடைய சன்னிதானத்துல அவருடைய மகிமையின் பிரசன்னம் இருக்குது. கோட்ஸ் என்று சொன்னால் அவருடைய பிரசன்னம் நிறைந்த இடம். அல்லேலூயா. தமிழ்ல என்ன சொல்லி பிரதர்? அவருடைய அவருடைய வாசல்களே துதியோடும் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து, அவங்க அங்க நுழையும் போது துதியோடு புகழ்ச்சியோடு நன்றியோடு உள்ள போறோம். அப்ப அவருடைய பிரசன்னம் நம்ம நிரப்ப ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய பிரகாரம், கோட்ஸ் என்பது பிரகாரம் என்று சொல்லலாம். அவருடைய பிரகாரத்துக்குள்ள உள்ள போகும்போது அவருடைய பிரசன்னம் அவருடைய மகிமை நம்மளை மூட ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அப்ப வேதவசனம் இட்ஸ் a spiritual key. இதான் ஒரு ஆவிக்குரிய சாவி. என்ன ஆவிக்குரிய சாவி? நீங்க எப்ப துதிக்கிறீங்களோ, எப்ப நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு சொல்றீங்களோ, அது ஆவிக்குரிய சாவியாய் மாறிவிடுகிறது. அல்லேலூயா. அது உங்களுக்கு திறக்காத கதவுகளை திறக்கும். எதுவுமே முடியாதுன்னு சொன்னா அது முடியாத காரியங்களை கர்த்தர் முடிய வைக்க முடியும். ஆண்டவர் உங்களுக்கு வாசல்களை திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியம், சங்கீதம் 67 பாருங்க. சங்கீதம் 67. சங்கீதம் 67 பாருங்க. அதுல 4-5 வசனம் ஆகுது. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. பாருங்க, வேதம் சொல்லுது, தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக, பூமி தன் பலனை தரும். பாருங்க, இந்த வசனத்துக்கு அந்த வசனத்துக்கு என்ன, முதல்ல படிக்கும்போது எனக்கு விளங்கல. என்னடா அது கர்த்தரை துதிப்பதற்கும் பூமி பலனை தருவதற்கும் என்ன இருக்கு? யோசிச்சு பாருங்க. நீ துதிக்கும் போது God will bless your hands. கர்த்தர் உன் கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீ ஆண்டவரை துதிக்கும் போது பூமி தன் பலனை தரும். நீ ஆண்டவரை ஆராதிச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போறீங்க, நல்லா பிரைஸ் பண்றீங்க, நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு போகும்போது நீங்க செய்யாத வேலையை கர்த்தர் உங்களுக்கு அவங்க வேலை ஸ்தலத்துல செய்வார். நீங்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த முடியக்கூடிய காரியங்களை கர்த்தர் உங்க வேலை ஸ்தலத்துல செஞ்சு கொடுப்பார். நிறைய பேர் என்னன்னா நம்முடைய மென்டல் ஆட்டிடியூடே சார்ந்து இருக்கிறோம், இன்டெலெக்சுவலா சார்ந்து இருக்கிறோம். இதனாலதான் நான் எப்படியாவது மாங்குனாலும் படிச்சினாலும் அதை பண்ணினாலும் இதை பண்ணினாலும் எப்படியாவது மேல வரும்னு நினைக்கிறேன். இல்ல, நீங்க கர்த்தர் நல்லா பிரைஸ் பண்ணிட்டு போங்க. நீங்க சின்னது செஞ்சா கூட பெரிய வெற்றியை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. உண்மை அதுதான். அதனாலதான் வேதவசனம் சொல்லுது, தேவனே ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக, பூமி தன் பலனை தரும். தேவனாகி எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அதனால வேதவசனம் சொல்லுது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறான் என்று சொல்லி. அல்லேலூயா. God is giving you power to get wealth. உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன் உன் கை பலன் சொல்லாதீங்க, உங்க மனசு பலன் சொல்லாதீங்க, உங்க சிந்தை பலன் சொல்லாதீங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் தான் உங்களுக்கு தருகிறார். அப்ப கர்த்தர் எப்படி தருகிறாரு? நீங்க தேவனை துதிச்சு பாடும்போது, கர்த்தரை உயர்த்தும் போது ஆண்டவர் அவருடைய தெய்வீக பலத்தை உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. ஆண்டவரை நல்லா பிரைஸ் பண்ணிட்டு போங்க, செய்யாத காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வைப்பார். நான் ஒரு சேலஞ்ச் பண்றேன் உங்களுக்கு. I am challenging you. உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கல பிரதர், நிறைய எவ்வளோ முட்டி மோதிட்டேன் பிரதர், எல்லாம் முடியலன்னா ரூம் அடைச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லா பிரைஸ் பண்ணுங்க. ஒரு நாள் ஃபுல்லா பிரைஸ் பண்ணுங்க. பிரைஸ் பண்ணிட்டு போங்க, வேற எதுவுமே செய்யலாம். எல்லாத்தையும் கர்த்தர் மாத்திடுவார். அல்லேலூயா. உண்மையாவே அதுதாங்க. நான் நிறைய அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் இந்த ஒர்க் முடியும் போது, இந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தேன் பாருங்க. நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போது என் கையில் இருந்த எனக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக பிள்ளைங்களுக்காக 15,000 வச்சுருந்தேன். அந்த 15,000 போயிடுச்சு. 15,000 போட வேண்டிய நிர்பந்தம் வந்து போயிடுச்சு. அதுக்கு மேலே எக்ஸ்பெண்டிச்சர் தேவைப்பட்டுச்சு. அப்போ அன்னைக்கு ஒய்ஃப்ட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி இருக்கு, என்ன செய்யறது தெரியல, ஜாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு.
அந்த இரவுல ஆண்டவர் துதிச்சுட்டு, ஆண்டவர் நன்றி சொன்ன, ஆண்டவரை இந்த மாதிரி எனக்கு ஐ நீட் 30,000 rupees. இப்போ எனக்கு அவனுக்கு 15 ரூபா கொடுக்கணும், இதுக்கு வேணும், அதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஆண்டவர் சொன்னேன். இப்போ இதை நான் தேவை ஆண்டவரை, நான் உங்களை ப்ரைஸ் பண்ணுறேன், ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்ல ஆண்டவர், ஜஸ்ட் ஐ ப்ரைஸ் த லார்ட். அன்னைக்கு மட்டும் கிடையாது, அடுத்த நாள் நான் வொர்ஷிப் பண்ணேன், ஆண்டவர் துதிச்சுட்டே இருந்தேன். நான் என்ன அமௌண்ட் கேட்டனோ எக்ஸாக்ட் அமௌண்ட்டை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அவன் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், நான் அவங்கள்ட்ட சொன்னேன், ஆண்டவர்கிட்ட நான் என்ன சொல்றேனோ அதே அமௌண்ட் கர்த்தர் கொடுத்தாரு. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வாரல்ல, அதே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். உங்க வாழ்க்கையில் நடக்காத காரியத்தை நீங்க வேற என்ன செய்ய வேணாம், ஜஸ்ட் வொர்ஷிப் தி லார்ட். ஆண்டவரே இந்த மாதிரி இருக்கு, எனக்கு தெரியல, நான் உண்மை துதிக்கிறேன், உங்களுக்கு நன்றி செலுத்துறேன், இதை சேஞ்சஸை நீங்க பண்ணி கொடுங்க ஆண்டவரே. கர்த்தரை துதிச்சுட்டே இருங்க, கர்த்தர் உங்க சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்கு ஆட்களை எழுப்பி கொடுப்பார், உதவி செய்கிற ஆட்களை எழுப்பி கொடுப்பார், சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. தேவனால் கூட அந்த காரியம் ஒன்றுமில்லை, அவரால் முடியாத ஒன்றும் கிடையாது. இங்க வேத வசனம் சொல்லியிருக்கு 67ல, உங்கள் கையின் பலனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க கை பலன் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? இது பிரைஸ்னால தான், கர்த்தருடைய துதினால. பாருங்க, உபாகமம் 26ஆம் அதிகாரம் பாருங்க. இந்த ஒரே ஒரு அதிகாரத்தை மட்டும் பார்ப்போம், அதோட முடிப்பு ஜெபம் பண்ணலாம். உபாகமம் டியூட்ரானமி சாப்டர் 26, டியூட்ரானமி சாப்டர் 26ல பாருங்க, verse 2 பாருங்க, 2வது வசனம் பாருங்க. ம் பாருங்க, வேத வசனம் சொல்லுது, உன் தேசத்தில் நீ பயிரும் நிலத்தின் கனிகள் எல்லாம் முந்தின பலனை எடுத்து, டேக் யுவர் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், முந்தின பலனை எடுத்து என்ன செய்யறது, உன் கூடையிலே வைத்து, உன் தேவனாய் கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்துக்கு போய். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் இதுவும் இன்றைக்கு நமக்கு அப்ளிகபிள் தான். வேதம் என்ன சொல்லுது, அன்றைக்கு அவங்க ஆலயத்துல எங்க இருந்துச்சு, எருசலேம்ல இருந்துச்சு. அப்ப அந்த கூடாரத்தை நோக்கி போகணும் அப்படின்னா இவங்க தங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், அவங்களுடைய ஹார்வெஸ்ட்டை எடுத்துட்டு என்ன செய்யறாங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு நேராக போகிறார்கள். இருக்கிற இடத்துல இல்ல, தேவனுடைய ஆலயத்தை நேரம் கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போகும்போது என்ன செய்யணுமா, அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியிடத்தில் சென்று அவனை நோக்கி, எங்களுக்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன், இன்று உம்முடைய தேவனாய் கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. ஒரு கன்ஃபெஷன் ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றார்? ஒரு அறிக்கையை, ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன், இப்ப சந்நிதியில தேவ சமூகத்துல வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு அறிக்கையை செய்ய வைக்கிறார். இப்ப இந்த சம்பாதித்தனுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸையும், தசமமாக இருக்கலாம், காணிக்கை இருக்கலாம், என்னவோ இருக்கோ, அந்த கொண்டு போய் தேவ சமூகத்துக்கு கொண்டு போய் ஒரு அறிக்கை செய்கிறார்கள். என்ன அறிக்கை செய்யறாங்க பாருங்க. அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடையை அவன் கையில வாங்கி, அதை உன் தேவனாய் கர்த்தரினுடைய பலிபீடத்துக்கு முன்பாக வைக்க கடவன். பாருங்க, நம்ம செலுத்துற காணிக்கை ரொம்ப லேசா எடுக்க முடியாது. ஒவ்வொரு காணிக்கையும் தேவனுக்கு பலியை போல இருக்குது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அது பொருளாதாரமா இருக்கலாம், எந்த காரியமா இருக்கலாம். இட்ஸ் ஆல் ஆஃபரிங் டு தி லார்ட். இட்ஸ் a honorable one. இது மரியாதைக்குரியது, கனத்துக்குரியது. நீங்க எனக்கு உதவி செய்யல, நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஐ எம் ஹெல்பிங் பாஸ்டர் அப்படி நினைச்சீங்கன்னா தப்பு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. யூ ஆர் நாட் கோயிங் டு ரிசீவ் எனிதிங். கர்த்தர் நீங்க எதையும் பெற முடியாது. நீங்க கர்த்தருக்காக இதை செய்யறேன்னு செய்தால் அதை கனத்தோடு நீங்க கொண்டு வந்து கொடுக்குறீங்க. அப்ப கனத்தோடு கொண்டு வந்து கொடுக்கும்போது தேவன் அதை பார்க்கிறார். அல்லேலூயா. God is seeing you. அப்ப வேத வசனம் சொல்லுது, அந்த அப்பொழுது உன் தேவனாய் கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், அவங்க பார்த்து சொல்றாரு, அப்ப நீ என்ன சொல்லணும் அப்படின்னா, என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானா இருந்தான், அவன் கொஞ்ச ஜனங்களோடு எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம்,
கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தை பார்த்து எங்கள் பலத்த கையினாலும் எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து பாலும் தேனும் ஓடுகிறதுமான இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இந்த அறிக்கையை அவங்க செய்யறாங்க. யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்ம எப்படி அறிக்கை பண்ணணும் தெரியுமா? ஆண்டவரே, நான் பாவத்துல கடந்தேன், பிசாசுடைய பிடியில் இருந்தேன், ஆண்மை அறியாம இருந்தேன், நீங்க என்னை ரட்சித்து விடுவித்து மீட்டு கொண்டு இப்போ உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாக தேவனுடைய பிள்ளையான கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்காக மிகப்பெரிய ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி கொண்டு வந்து போடுங்க. அல்லேலூயா. இதை நம்ம செய்யணும். அவங்க அன்னைக்கு அப்படிதான் செஞ்சாங்க. நான் யோசித்து பார்த்தேன், இப்படிதான் நம்ம சொல்லணும். அவங்கள ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து எகிப்து கொண்டு போய் எகிப்திலிருந்து அடிமைத்திலிருந்து கர்த்தர் மோசே அனுப்பி விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தாரு. இந்த அறிக்கையை பூரா செய்யணும். எப்ப? ஒரு காணிக்கை கொண்டு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கும்போது. அல்லேலூயா. அவன் கொடுக்கிற ஹார்வெஸ்ட்ல அவனுக்கு வருகிற எல்லா விதமான அறுவடையை கொண்டு வந்து தேவ சமூகத்துக்கு வரும்போது அவனுடைய பலிபீடத்துல வைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொடுக்கிறான். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டுடைய சமூகத்தில் வரும் பொழுது நீங்க வெறும் வாயில மட்டும் இல்ல, இருதயத்தோடு வருகிறீங்க. ஒரு இருதயத்துல நன்றி நிறைந்த, லார்ட் ஐ தேங்க் யூ லார்ட், இந்த ஆண்டு முழுவதும் இவ்வளவு எங்களை நடத்தி அற்புதமா கொண்டு வந்துருக்கீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ காரியங்களை கொடுத்துருக்கீங்க, எத்தனையோ ஆசீர்வதித்திருக்கீங்க. நான் சுகமா இருக்கு, அது கொஞ்சமா இருக்கலாம், நிறையவா இருக்கலாம், அதை பத்தி எல்லாம் இல்லை. இட் இஸ் நாட் எஸ்டிமேஷன். நல்லா புரியுது உங்களுக்கு? அவ்வளோ இவ்வளோ அப்படி இப்படி அப்படிலாம் சொல்லாதீங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் நீங்க நல்லா இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒருவேளை பின்தங்கி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா கர்த்தர் உங்களை எந்த விதத்திலெல்லாம் ஆசீர்வதித்திருக்காரோ அதெல்லாம் சொல்லி ஆண்டவருக்கு முன்னாடி, ஆண்டவரை இப்படி நடத்தி கொண்டு வந்தீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை ரட்சித்துக்கு ஆண்டவர். நீங்க அழிஞ்சிருக்கலாம், பாவத்துல போயிருக்கலாம், சாபத்துல அழிஞ்சிருக்கலாம், அதெல்லாம் இல்லாம கர்த்தர் எங்களை மீட்டெடுத்து கொண்டு வந்தீங்களே, இந்த அறிக்கையை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது அறிக்கை செய்யணும். ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்து நன்றியா நிறைந்து நான் சொல்றேன். எத்தனை இன்கிரிமெண்ட் உங்களுக்கு வந்திருக்கும் யோசித்து பாருங்க. சேலரி இன்கிரிமெண்ட் வந்திருக்கும், சேலரி இல்லாதவங்களுக்கு சேலரி வந்திருக்கும். கர்த்தர் உங்களுடைய கையின் பிரயாசத்தை அபிவிருத்தி பண்ணியிருப்பாரு. நிறைய காரியங்களை கர்த்தர் செய்திருப்பாரு. அதெல்லாம் யோசித்து பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா. ஏன் பிரதர் சொன்னார் பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு வெஹிக்கிள் கொடுத்தாரு. என்ன இருக்கோ அதை யோசித்து பார்த்து கர்த்தர்ட்ட தேங்க் தி லார்ட், கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் எவ்வளவு அற்புதமா நடத்திட்டு வந்தீங்க, எவ்வளவு போஷித்தீங்க, நடத்துறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றும் இந்த வாரம் முழுவதும் அதை யோசிங்க. எத்தனை காரியம் நமக்கு நம்ம எண்ணி முடியாத நிறைய காரியங்கள் கர்த்தர் செஞ்சிருப்பார். மனசுக்கு மறந்துடுவோம் நம்ம, ஏன்னா நமக்கு மறக்கக்கூடிய சக்தி இருக்கு, நம்ம மறந்துடுவோம். நீங்க யோசித்து பாருங்க, நிறைய அற்புதங்கள் கர்த்தர் நம்ம செஞ்சிருப்பார். ஆங்கிலம் தான் கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் சொல்லியிருக்கு. உங்களுடைய ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார். நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்க எழுதுனீங்கன்னா கர்த்தர் செய்யாத விட செஞ்சது அதிகமா இருக்கும். அல்லேலூயா. அதெல்லாம் அதை பார்த்தோம்னா விசுவாசம் வந்துடும். இவ்வளவுலாம் கர்த்தர் செஞ்சிருக்கார், இதை செய்ய முடியாதா அப்படின்னு நினைப்போம். அல்லேலூயா. அதனால நம்ம எல்லாம் எழுதுன்று கர்த்தருக்கு கொஞ்ச நேரம் நன்றி செலுத்தும். ஆண்டவருக்கு காலை வேளையிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துறப்பா, இந்த காலை வேளையில் நன்றி செலுத்துகிறேன், துதியை செலுத்துகிறேன். இந்த ஆண்டு முழுவதும் எவ்வளவோ நன்மைகளை செஞ்சிருக்கீங்க. உங்க பிள்ளைங்க படிச்சு பாஸ் ஆகிருக்கலாம், நல்ல மார்க் எடுத்திருக்கலாம், உங்க பிள்ளைங்களுக்கு தேவையான ஆடைகள் கிடைச்சிருக்கலாம். அதெல்லாம் ஒவ்வொன்றும் யோசிங்க. எவ்ரி ஸ்மால் திங், சின்ன காரியமா கூட இருக்கலாம். அந்த சின்ன காரியத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, பூமியினுடைய பலனை ஆசீர்வதிக்கிறவர், எங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை சரீரத்தில் சுகத்தோடு வைத்திருக்கிறவர், எல்லாவற்றையும் வாய்களை திறந்து நீங்க அப்படியே ஆண்டவருக்கு நீங்க ஆண்டவரை பார்த்து பேசுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, லார்ட் ஐ தேங்க் யூ, லார்ட் ஐ பிரைஸ் யூ, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு சிறு சிறு காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி அப்பா, லார்ட் ஐ தேங்க் யூ, லார்ட் ஐ வர்ஷிப் யூ. ஒவ்வொரு சிறு காரியத்தை நினைத்து நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. வேத வசனம் சொல்லுது, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லியிருக்கிறது. சகல உபகாரங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவர் சொல்லு, ஆண்டவர் எந்த உபகாரத்தை மறக்கலப்பா, உடைய சிலுவிலே ரத்தத்தினால
எங்களை மீட்டுக்கொண்டு சாபத்தில் அழிந்து போகாமல் எங்களை விடுதலையாக்கி எங்களை மீட்டுக்கொண்டு ரட்சித்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். நீங்க உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய சோர்வுகள் எல்லாம் நீக்கி எங்களை சுகத்தோடு வைத்திருக்கிறீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். பலவீனங்கள்லாம் நீக்கி எங்களை சுகமாய் வைத்திருக்கிறீர்களே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, நன்றி நன்றி. நல்ல வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க. Lord, we thank you, we worship you, we praise you, Lord, we worship you, Lord. Hallelujah. ஆண்டவரே, எந்த யுத்தம் இல்லாமல் எங்கள் தேசத்துல சமாதானத்தோடு எங்களை வாழ வைத்தீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் நோக்கி பார்த்து worship the Lord, praise the Lord. Hallelujah. We worship you, Jesus. We thank you, Lord. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் டிராவல் பண்ணும்போது எங்களை பாதுகாத்தீங்களே, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சுகத்தோடு வச்சிருக்கீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல ஆடைகளை கொடுத்திருக்கீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்ல உணவு கொடுத்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. வாயை திறந்து பார்த்து ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லுங்க. Lord, we thank you, Lord. We thank you, Lord. உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Oh, we worship you. Oh, உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சூழ்நிலைகளை மாற்றமால் கூடும். உம்முடைய நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நல்ல வாய்களை திறந்து, Lord, I thank you, thank you, thank you, thank you, Lord Jesus. Thank you, Lord Jesus. I praise you, Lord Jesus. I praise you, Lord Jesus. I worship you, Lord. கர்த்தர் நல்லவரும் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவரும் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவரும் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறார். Lord, I thank you, Lord. Thank you, Lord. உமக்கு நன்றி நன்றி நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya. திருமணம் ஆகாதவர்கள் கர்த்தர் திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு, அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. Lord, I thank you. Lord, I thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நல்ல சுகத்துக்காக ஸ்தோத்திரம், பலத்துக்காக ஸ்தோத்திரம். நல்ல வாயில திறந்து சொல்லுங்க. ஒவ்வொருவருக்கும் ஹalleluya, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து சொல்லுங்க. ஹalleluya. Oh, we worship you, Lord. Worship you, Jesus. Praise you, Jesus. Praise you, Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ஓ, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. தண்டிக்கப்பட்டார் நான் மன்னிப்படைய, நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நான் மீட்படைய, நித்திய ஜீவன் தந்தார். தண்டிக்கப்பட்டார் நான் மன்னிப்படைய, நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய, நித்திய ஜீவன் தந்தார். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா.
உடைய சமூகத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டவரே, அவைகளெல்லாம் நினைத்து பார்த்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டு இறுதி வரை எங்களை பாதுகாத்தீங்களே, எங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்தீங்களே, பிள்ளைகளை பாதுகாத்தீங்களே, இந்த சபையை கட்டும்படியான கிருபை கொடுத்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்க ஆராதிக்கிறோம், நல்ல இடத்தை கொடுத்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். இதுவரை இல்லாத ஒரு பெரிய அற்புதத்தை எங்க வாழ்க்கை நிகழ்த்துகளே, அதற்காக ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். நாளிலே பிள்ளைகள் ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. தொடர்ந்து உடைய கிருபை, உடைய தயவு, உடைய அன்பு, உடைய சமாதானம் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். உடைய பிள்ளைகளுடைய சோர்வுகள் நீங்கட்டும், பயங்கள் நீங்கட்டும், கலக்கங்கள் நீங்கட்டும். பிள்ளைகளை கட்டுவீராங்க, குடும்பங்களை கட்டுவீராங்க. உடைய வார்த்தையின் மேல் நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் கட்டப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். இந்த கரங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை நமக்கு செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் இன்றைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.